தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, WhatsAppல ஸ்டேட்டஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து நாட் சப்போர்ட்டட் அப்டின்னு ஒரு எரர் வந்து வரும். ஸோ, அத வந்து எப்படி நம்ம கிளியர் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, இந்த ஒரு எரர் எப்பயிலேருந்து வருது அப்டின்னா, நம்ம வந்து WhatsAppை லேட்டஸ்ட்டா அப்டேட் பண்ணதுலேருந்து தான் அந்த ஒரு எரர் வந்து வருது. ஓகேவா? இதுக்கு முன்ன வந்து இந்த எரர் வந்து கிடையாது. WhatsAppல ஏதோ ஒரு அப்டேட்ல இந்த ஒரு பக் வந்து இருக்கு. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரர் ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ, இத எப்படி நம்ம வந்து கிளியர் பண்றது அப்டின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா ஃபினிஷ் ஆகுறப்ப உங்களுக்கு இந்த எரர் வந்து இருக்காது. வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஸ்டேட்டஸ் செட் பண்ணணும்னு நினைக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ, அதற்கு டெம்பரரி சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைல் ஃபார்மேட்ட சேஞ்ச் பண்ணாலே வொர்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் மட்டும் தான். நீங்க செட் பண்ணக்கூடிய எவ்ரி ஸ்டேட்டஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி ஃபார்மேட்ட சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். பட் இந்த மெத்தட நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல என்ன வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டா தந்திருக்காங்களோ, அத வந்து அப்டேட் பண்ணணும். அத எப்படி பண்ணணும்? என்ன வெர்ஷன் இருக்கு? அப்படின்றத இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப்போட இன்ஃபோ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இத லாங் பிரஸ் பண்ணோம் அப்டின்னாலே, கீழ வந்து நம்மளுக்கு இன்ஃபோ ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில கீழ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. அந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்டி இல்லன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ, கரெக்ட்டா அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கா அப்டின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க லேட்டஸ்ட்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்ஸ்அப்ப லாங் பிரஸ் வந்து பண்ணணும். லாங் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்ஃபோ ஐகான் வந்து தெரியும். ஓகேவா? எப்டி இல்லன்னா செட்டிங்ஸ் ஐகான் வந்து தெரியும். ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ற மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வெர்ஷன் வந்து இங்க மென்ஷன் ஆகும். அப்டி இல்லன்னா ஆப் டீட்டெயில்ஸ் அப்டின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வெர்ஷன் வந்து தெரியும். ஸோ கரெக்ட்டா இந்த வெர்ஷன் வந்து இருக்கா அப்டின்றத பார்த்துக்கோங்க. பட் அதற்கு முன்னாடி நீங்க வந்து Play Store ஓப்பன் பண்ணி WhatsAppல லேட்டஸ்ட் அப்டேட் காமிக்குதா அப்டின்றத பார்த்துக்கோங்க. காமிச்சதுன்னா நீங்க டைரக்ட்டா வந்து WhatsAppல அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வொர்க் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அப்டேட் காமிக்கல அப்டின்னா, இப்ப நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏபிகேவா Telegramல வந்து அப்லோட் பண்றேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்டின்னாலே போதும். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ஸோ வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வொர்க் ஆகுதா இல்லையான்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Telegram சேனலு. இதற்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு மேல இருக்க அந்த ப்ரொஃபைல் ஐகான் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மெசேஜ் ஐகான் வந்து தெரியும். இந்த மெசேஜ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நம்மளுடைய டிஸ்கஷன் குரூப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க டைப் பண்ணீங்க அப்டின்னாலே, லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வெர்ஷன்க்கான ஏபிகே வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பக்கத்துல சென்ட் அப்டின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்ட் அப்டின்னு குடுத்துட்டு வாட்ஸ்அப் அப்டின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பாட் தான். இந்த பாட்ல நீங்க என்ன ஏபிகே கேட்குறீங்களோ, அந்த ஏபிகேக்கான லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க மோட் ஏபிகே கேட்டாலும் அதுவுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க சென்ட் அப்டின்னு டைப் பண்ணிட்டு, பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு வாட்ஸ்அப் அப்டின்ற மாரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்க அப்டின்னா, பாட் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷன்க்கான அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணும். அந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, இங்க வந்து டவுன்லோட் பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த டவுன்லோட் பட்டன கிளிக் பண்ணோம் அப்டின்னா, வாட்ஸ்அப்போட ஏபிகே வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோனே அத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து Play Store ஓப்பன் பண்ணிக்கோங்க. Play Storeல ஏபிகே மிரர் அப்டின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஆப் வந்து வரும். இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ப வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ண வாட்ஸ்அப்ப இன்ஸ்டால் பண்ண முடியும். நார்மலா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது ஏன் அப்டின்னு நான் வீடியோ போக போக சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். Google ஃபைல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அல்லது உங்க ஃபோன்ல வேற ஃபைல் மேனேஜர் இருக்கு அப்டின்னாலும் அத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த காம் வாட்ஸ்அப் அப்டின்றது இருக்கு இல்லையா? இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ இத தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா? நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் அந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோம் அப்டின்னா, கீழ வந்து உங்களுக்கு எதுல ஓப்பன் பண்ண போறீங்க அப்டின்னு கேட்கும். ஓகேவா? இதுல நம்ம Play Storeலருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? ஏபிகே மிரர் அத வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் பர்மிஷன் வந்து கேட்கும். இந்த ஆப்ப நீங்க நியூவா யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அத மட்டும் அலோவ் குடுத்துக்கோங்க. அலோவ் குடுத்தோனே இந்த மாரி பேஜ் தான் வரும். பட் ஒரு சிலருக்கு என்ன இஷ்யூ வரும் அப்டின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அந்த காம் வாட்ஸ்அப் அப்டின்றத கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி பாப்பப் வந்து ஷோ ஆகாது. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, பக்கத்துல இருக்க 3 டாட் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிடலாம். அத கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, கீழ வந்து காமிக்கும். அந்த ஏபிகே மிரர் அப்டின்னு. அத வந்து நீங்க கிளிக் பண்ருங்க. உங்களுக்கு டைரக்ட்டா காமிச்சதுன்னா பிரச்சன இல்ல. சப்போஸ் காமிக்கல அப்டின்னா, அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி இது போல வந்துருங்க. இதுல நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஆட் அண்ட் இன்ஸ்டால் ஆப் அப்டின்ட்டு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா 30 செகண்ட் வந்து ஆட் வந்து ரன் ஆகும். அந்த ஆட் முடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டோனே, இது போல பேஜ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் அப்டின்னு காமிக்கும். இந்த அப்டேட் வந்து கிளிக் பண்றேங்க. இந்த அப்டேட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்டின்னாலே, ஆல்ரெடி இருக்க வாட்ஸ்அப்புக்கு இப்ப வந்து நியூ வெர்ஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆப் இன்ஸ்டால்ட் அப்டின்ட்டு வரும். இப்போ நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப்போட இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூ வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து வரலாம்.
இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது இது வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா WhatsApp. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ஒரு வெர்ஷன்ல தான் இருக்கு. எதற்காக நீங்க ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்றீங்க அப்டின்னு எரர் வரும். அதாவது இப்ப நான் சென்ட் பண்ண லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டர் வெர்ஷனா இருக்கும். பட் நீங்க அதற்கு அட்வான்ஸாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க WhatsApp. ஸோ நீங்க வந்து ஓல்டர் வெர்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க அப்டின்ற எரர் தான் அது. ஓகேவா? ஸோ அந்த மாரி இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு நார்மலா WhatsApp ஸ்டேட்டஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எரர் வராது அது. ஓகே. ஏன்னா நீங்க நியூ வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் எரர் எல்லாமே வராது. ஓகேவா? நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து டைரக்ட்டாவே ஏபிகே லிங்க் வந்து டெலகிராம்ல குடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் எதற்காக இந்த ஏபிகே மிரர் வந்து யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டிஃப்ரெண்ட்டா வந்து யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஓஎஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே அது வந்து கம்பேட்டபிளா இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வழியா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி தரும். அதாவது உங்க ஃபோனுக்கு வந்து எது வந்து சப்போர்ட் ஆகுமோ, அத வந்து கரெக்ட்டா செப்பரேட் பண்ணி தரும். அதற்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.